உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு என்னென்னா, ராகு பகவான் ப்ளஸ் கேது. இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த கிரக பயிற்சி உங்களுக்கு, அதாவது மேஷராசி அன்பர்களாகப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா மற்ற கிரகங்கள் குரு பயிற்சியாக இருந்தாலும், சனி பகவானது பயிற்சியாக இருந்தாலும், அது ஒரு இடம் மட்டும்தான் குறிக்கும். தன்னுடைய லாபஸ்தானமோ தனஸ்தானமோ இல்லை ஜென்மஸ்தானமோ, இப்படி ஒரு இடத்த மட்டும்தான் கால்குலேட் பண்ணி நாம் பலன் எடுத்து சொல்லுவோம். பட் ராகு கேதுக்கள் அப்படி கிடையாது. ராகு ஒரு இடத்துல இருந்தால் சேம் 180 டிகிரியில் கேது பகவான் டோட்டலாக வேலை செய்வார். அப்போது இங்கே உங்களுக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து நிற்கக்கூடிய அமைவு மிகச்சிறந்த அற்புதமான அமைவாக இருக்குது. அப்படின்றது ஒரு புறம் நாம் டார்கெட் பண்ணினாலும், மறுபுறத்தில் கேது பகவான் 5ஆம் வீட்டிற்கு வந்து நிற்கிறார். ஒரு ஜாதகத்திலையும் சரி, ஒரு ஜாதகத்தினுடைய அமைவுகளில் வந்த கோச்சார ரீதியில் சந்திர பகவானுடைய 5ஆம் வீடும் சரி, எந்த விதத்திலையுமே பாதிக்கப்படக்கூடாது. அந்த 5ஆம் பாவத்திற்கு கேது வரும் பொழுது ஒரு புறம் மிகுதியான நமக்கு சந்தோஷத்திற்குரிய விஷயம் இருந்தாலும், மறுபுறத்தில் கேது பகவான் 5ஆம் வீட்டிற்கு வர்றது ரொம்ப நம்ம மைனூட்டாக நோட் பண்ணி நம்மளுடைய இலக்கை அடுத்த கட்டத்தில் நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் டீப்பாக திங்க் பண்ணி இறங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அப்போது இது எப்பேற்பட்ட பலனை தரும், இதை நோக்கி நம்ம எப்படி செயல்படணுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட், யதார்த்தம், உண்மையாக இருப்பீங்க, ஓப்பனாக இருப்பீங்கன்றது உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு இலக்கும் எப்போவுமே மற்றவங்களை பாதிக்கக்கூடாது, எந்த விதத்துலேயுமே பாதிச்சிடக்கூடாது. நாம் ஒருத்தருக்கு உதவி பண்ணலைனாலும் எந்த விதத்துலேயும் உபதிரியும் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்படி நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ சிரமங்களும், இவ்வளோ தடைகளும், மன அழுத்தங்களும், தேவையில்லாத சரிவுகளும், ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, பட்ட பாடுக்குண்டான பலன் இல்லாமல் சிரமப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமே. நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஒரு படி மேலே ஏறினால் 4 படிகள் சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைமைகள் உருவாகுது. அப்போ ஒரு பிரச்சனை சரி செய்ய போனால் இங்கே 10 ரூபா பிரச்சனை சரியாகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன், இந்த பக்கம் 100 ரூபா பிரச்சனை தலைவிரிச்சி ஆடக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க. அப்போது இந்த இனம் புரியாத மன அழுத்தங்கள் ஏன்? தொழிலை தொடங்கிய தருணங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. தொடங்கிய கிட்டத்தட்ட சிலருக்கெல்லாம் 1 வருஷம் அதனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி, நீங்கள் நினச்சதை விட மேலான லைஃப்பில் பெரிய இலக்கை அடைய போகிறோன்ற ஒரு நம்பிக்கை, சந்தோஷம் எல்லாமே கொடுத்துருக்கோம். அந்த 1 வருஷத்தை கடக்க பார்த்தா அப்படியே எந்த லெவலுக்கு ஸ்பீடாக மேலே ஏறினீங்களோ அந்த அளவுக்கு சடன் டவுன். என்ன நடந்ததுன்னே தெரியல, என்னுடைய தொழில் ரீதியில் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்ற அளவுக்கு இதனால் பல்வேறு விதமான நெருக்கடிகளும், கடன் சுமைகளும், இனம் புரியாத மன உளைச்சல்கள், நம்பிக்கை துரோகம் சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி ஒரு புறம் பக்க பலமாக இருக்கும், மறுபுறத்தில் இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற சில விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் சொல்கிறதுக்குண்டான விவரங்களுக்கு முன்னாடி, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ இந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு நடக்குது, இந்த பயிற்சிகள் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025 மே மாதம் சரியாக 19ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திற்கு, அதாவது மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு வந்துடுவார். அப்போது அவர் அந்த இடத்துல சரியாக பார்த்தீங்கன்னா 1 வருடம் 6 மாதங்கள் அதே இடம், மீண்டும் 2026 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல தான் அவர் இருக்க போகிறார். அப்போ இந்த 1.5 வருஷம் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறத விட
ஒரு நல்ல விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ராகு போல் கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த கொடுக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு 11 இருக்கிறது மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை குறிக்குது. அதே சமயம் 180 டிகிரியில் நேர்கோட்டில் கேது பகவான் இத்தனை நாட்களாக 6ஆம் பாவத்தில் இருந்தார். அப்போ 6ஆம் பாவத்தில் இருந்த கேது பகவான் அப்படியே டிரான்சாக்ஷன் ஆகி அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துடுவார். அப்போது இந்த பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான் நிற்பது நல்லதானா? 100% 5ஆம் வீட்டில் கேது நிற்பது சிறந்ததல்ல. அது சுபஸ்தானம். சுபஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள், அதையும் தாண்டி உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, குறிப்பாக பாட்டியை குறிக்கும். இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த 5ஆம் இடத்தை குறிக்கும். அந்த 5ஆம் வீட்டில் பார்க்கும் பொழுது அந்த தாத்தா பாட்டினா அந்த கேது பகவான் அந்த உங்களுடைய பாட்டியை சார்ந்த சில விஷயங்கள், அவங்களுடைய வழியில் சில சொத்துக்கள் சிலருக்கு வந்திருக்கும். அதை சார்ந்த விஷயங்கள் இப்போ கனெக்ட் ஆகக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கிடும். அப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அப்போ இந்த பஞ்சமஸ்தானன்றது உங்களுடைய வயிறு சம்மந்தப்பட்ட இடம். இந்த வயிறு சார்ந்த இடங்களில் இந்த கேது பகவான் அமரும் பொழுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அஜீரண கோளாறுகள், சிலருக்கு வயிற்றில் குடல் இறக்கம், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுக்குடல் வர்றது, அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறது. இது எல்லாத்துக்கும் உண்டான வழிகளை உருவாக்கக்கூடிய சூழல் அந்த இடத்துல உண்டாக்கும். அப்போ நாம் அதற்குரிய ஃபுட்டு, அந்த சாப்பாடு விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீப்பாக கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அப்படி ரொம்ப நாள் கழித்து புத்திரபாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு, இப்போ மாசமாக இருக்கிறோன்னா சற்று முக்கியத்துவம் கொடுத்து அப்பப்போ செக்கப் கரெக்டாக பார்த்துக்கணும். சாப்பிட்ற சாப்பாடும் சரி, இந்த குழந்தை விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி பூர்வீக சொத்துக்கள் ரீதியில் இருந்தால் அதை சார்ந்த குழப்பங்களை பேசி சரி பண்ணி அதை பிரிச்சுக்கிறதோ, இல்லை அதை விற்று பணமாக்குறதோ, இல்லை அதை கொண்டு அடுத்த கட்டத்தை போய் நம்ம அதை இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதோ இந்த நேரத்தில் பேசி சடனாக நீங்கள் பேசி அது சரி பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா இது பெரும் பிரச்சனையில் போய் நிற்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும். பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சற்று இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கை உங்களுக்கு வேணும். ஏன்னா அந்த பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகள், ப்ளஸ் அந்த முடிவுகளால் சில மன உளைச்சல்கள் ஆகி நம்ம பேச்சை மீறி அவங்க செயல்படுற விஷயத்தை தடுக்க முடியாத ஒரு நிலைமை குடும்பத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நிலைமைகளை உருவாக்கக்கூடிய சூழலை இதை உண்டாக்கிடும். அப்போது இந்த நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தால், ராகு பகவான் லாபஸ்தானத்திலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவத்தில் குரு பகவானும் 12ஆம் பாவத்தில் சனி பகவானும் இருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சொந்த வீட்டில் நீங்கள் சொந்த ஊரில் ரொம்ப நாளாக இருந்து இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறீங்கன்னா இடமாற்றங்கள் செய்கிறது சற்று உத்தமம். இல்லை ஏன் சூழ்நிலை நான் இடமாற்றங்கள் செய்ய முடியாது, இதில் இருந்து நான் மீண்டும் வெளியில் வரத்துக்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் ரீதியில் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அரசு மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் வாரம் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபடுவது மிகச்சிறந்த அமைவு. அந்த இடத்துல அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு 9 முறை இடமிருந்து வளமாக சுற்றி மனசார அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு பிறகு அதே இடத்துல 10 நிமிஷம் அமர்ந்து மனசில் இருக்கிறதெல்லாம் நினச்சி அதற்கு பிறகு நீங்கள் வீட்டை அடைவது மிகச்சிறந்த அமைவாக இருக்கும். இந்த கேது பகவான் ஞானகாரகனை நீங்கள் சற்று சரி செய்தால் உங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். ப்ளஸ் இன்னும் சிலர் வாய்ப்பு கிடைச்சால் திங்கட்கிழமை தோறும் நீங்கள் அதே விநாயகர் கோயிலை நீங்கள் அடைவது நல்லது, அதே விநாயகரை வழிபடுவதும் நல்லது. ஏன்னா பஞ்சமஸ்தானம் தான் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு இடம். 5ஆம் பாவம் தான் ஒருத்தர் வாழ்க்கையில் கிடைக்கிற அதிர்ஷ்டத்தை குறிக்கும். அதிர்ஷ்டங்கள் மட்டும் இல்லை, ஆசைகள், நீங்கள் விரும்பியவங்க விலகி போயிட்டாங்க, அவங்களால மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், லைஃபே இருண்ட மாதிரி இருக்குது, மீண்டும் வெளியில் வர முடியுமா, நான் நினச்சவங்க என்னை தேடி
தேடி வருவாங்களான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு திங்கட்கிழமை தோறும் நீங்கள் வழிபடுவது உங்களுக்குரிய விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையை உண்டாக்கிடும். அதிர்ஷ்டங்களை கை கொடுக்கக்கூடிய நிலையும் பிளஸ் அதையும் தாண்டி நீங்கள் எதிர்பார்த்தவங்க உங்களை அடையக்கூடிய சூழலும் உண்டாக்கிடும். ரொம்ப நாள் லட்சியங்களுக்குரிய வேலைகளை தொடங்க முடியாமல் தவிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வழியும் இந்த தெய்வ வழிபாட்டால் உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு இது உங்களுக்கு ஹைலைட். ஆனால் கடந்த காலகட்டங்கள் ராகு 12ஆம் பாவத்தில் இருந்தார். 12ஆம் பாவத்தில் ராகு ஒரு புறம் இருந்ததை விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த சூழல்களால் தேவையில்லாத நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க, பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டீங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டீங்க. அப்போது சில விஷயங்கள் அழகாக எல்லாத்தையும் முடித்து நெருங்கி விலகி நிற்கக்கூடிய நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது. இன்னைக்கு நாளைக்கு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற மாதிரியான நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது. அப்போது இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் இது சக்ஸஸ்ஃபுல் அடையணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ அதற்குரிய நேரம் இந்த ராகு பெயர்ச்சியால் உங்களுக்கு வரப்போகுது. இந்த ராகுவால மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுடைய வளர்ச்சி உயர்தர நிலைக்கு போகுது. கடந்த காலகட்டங்களில் ஆன்லைன் சார்ந்த துறையில் நீங்க போட்ட பணம் அதாவது நிறைய இழப்புகளை சந்திச்சு அதனால 10 ரூபா வருது மீண்டும் பார்த்தா வந்துடும் நினச்சி கொஞ்சம் லேட் பண்ண இருந்தது எனக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் பங்குச்சந்தைகள் ரீதியிலையும் சரி சில அதாவது ஆன்லைன் துறையில் சில விளையாட்டுகளில் பாதிக்கப்பட்டவங்களும் சரி கடந்த காலகட்டங்களில் இழந்ததை மீண்டும் இந்த ராகு லாபஸ்தானத்துக்கு, ஏன்னா விரயஸ்தானத்தில் தான் ராகு இருந்தார், இப்போ லாபஸ்தானத்துக்கு வராரு. இவர் பெரிய லெவல் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த பயிற்சி உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்க போகுது. அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிட்டீங்க. உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை துரோகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் இப்போ மீளா கடன், அதாவது கடன் உருவாகிறது வேற, அதையே வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டனா அதனுடைய வலி வேதனை எங்கே வாங்கக்கூடாதோ அங்கே வாங்கி எங்கே நம்ம கொடுக்கக்கூடாதோ அந்த லெவலுக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி போட்டு கொடுக்குற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கின்ற ஒரு மன உளைச்சலில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்திற்குரிய அமைவுகள் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது ராகுவால். பட் அதே சமயம் குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இனம் புரியாத பயம், பதட்டம், மன உளைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். அதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் 7.5 சனி ஒரு பக்கம் இருக்கேன்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த 7.5 சனியினுடைய தாக்கம் சுபவரியங்களாக நீங்கள் செய்கிறது நல்லது. ஒன்று, வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளையோ பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளாகவோ இந்த மாதிரியான கான்செப்டில் இறங்குங்க. தொழில் இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முயற்சி எடுங்க. மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு சரியான காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. பட் கேது பகவான் 5இல் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப உங்கள் நிலையிலேயே நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே நீங்கள் ஒருத்தரை நம்பி கொடுத்த சில வேலைகளில் சரியாக இருக்கா இல்லையா, அதே போல் மற்றவங்கள நம்பி கொடுக்குற பணம் டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்து நாம் கரெக்டான விதத்தில் இந்த பாதுகாப்பாக இந்த பணம் சேருன்ற பட்சத்தில் மட்டும் இறங்கி செயல்படுங்க. அதே போல் நான் ஆச்சேன்னு மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப தெளிவு இருந்தால் மட்டும் செய்யுங்க. அறகுறையான சில சூழலில் நீங்கள் எதையாவது ஒன்று செய்து அதனால் பெரும் பாதிப்புகளை சந்திச்சிட வேண்டாம். ஏன் இதை நான் மீண்டும் சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் எதுலேயுமே நேர்மை, யதார்த்தம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் உண்மையாக இருக்கிறவங்க நீங்கள் சில இடங்களில் போல்டாக பேசி உண்மையாக இருந்ததுலேயே நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்டவங்க மீண்டும் நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாது. நடந்த நெகட்டிவை நினச்சி இருக்கக்கூடிய இந்த நல்ல கிரக பெயர்ச்சியினுடைய பாசிட்டிவை கொண்டு அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கேர்ஃபுல்லாக டீப்பாக இறங்கி எடுத்து வச்சிங்கன்னா தொழில் ரீதியில் சந்தித்த சரிவுகளையும் அந்த பாதிப்புகளையும் சரி செய்துடுவீங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து மிகச்சிறந்த வளர்ச்சிக்குரிய பாதைகளில் அடியெடுத்து வைப்பீங்க.
நிறைய பேர் வாழ்க்கையில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இருந்த உங்களுக்கு இப்போ அதற்குரிய வழிகளும் அதற்குரிய தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். எதுலேயும் குறிப்பாக பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை அவசியம். குடுக்கல் வாங்கல், உங்கள் பிரச்சனை எவ்வளோன்றது முதல்ல கணக்கு போடுங்க. நமக்கு இவ்வளோ கடன் இருக்கா, அந்த கடனை கணக்கு போட்டு இவ்வளோன்னு எழுதி வச்சு அதுக்கப்புறம் அதிலிருந்து வெளியில் வர்றது எப்படின்றது யோசிங்க. நீங்கள் கணக்கு போடாமலேயே பிரச்சனை இருக்குன்ட்டு ஒரு நாள் உட்காந்து போடும் பொழுது நீங்கள் போட்ட கணக்குக்கு மேலே அந்த பிரச்சனை வந்துடும். அதனால் சடனாக நீங்கள் அதற்குரிய மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த கிரக பயிற்சிகளும் பாசிட்டிவான நிலையில் தான் இருக்குது. இப்போது நீங்கள் இறங்கி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலம்தான் இது. வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனாலையும் 12ஆம் பாவத்தில் சனி பகவான் இருந்தால் வெளிநாடு போக வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம். ஊர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சாலும் உடனடியாக அதை செய்யுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சில ப்ராஜெக்ட், சில விஷயங்கள் கைக்கு வந்து அப்படியே நிலுவையில் நிற்குது, இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அமைஞ்சா போதும், நம்ம லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையலாமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற உங்களுக்கு கூடிய விரைவில் இது கிளிக் ஆகும். பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட சற்று எச்சரிக்கையுடன், உங்களோட இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு நேர்மையாக இருக்கிறாங்களா, கரெக்டாக இருக்கிறாங்களான்றது பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் சில மறைமுக விஷயங்கள் உங்களை தாக்கும். அதனால் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. கண்டிப்பாக இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த 1 வருடம் 6 மாதத்தில் உங்களது வாழ்க்கையில் மாற்றங்களையும் சிறந்த மேன்மைகளையும் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த ராகு பெரிய இலக்கை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்துருவார். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ் அடையும். அதுலேயும் சுபகாரியம், திருமண முயற்சிகள் கைகூடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைவுகள் இருக்குது. அதற்குரிய ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் லாபஸ்தானத்தில் ராகு நிற்கிறாரு. அப்போது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு மறுமணத்திற்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரும். மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும். முயற்சிகள் எடுத்தால் 100% சக்ஸஸ் அடைவீங்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ வர்க்க பரல்களும் பொறுத்தே உங்களுடைய பலன்கள் மாறுபடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறுபடுன்றதுனாலையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. ஆக மேஷராசி என்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.